வணக்கம் மாணவ செல்வங்களே, 7ஆம் வகுப்பு பாடத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். நான் என்னுடன் உள்ளது. மேலும் இன்றைய சமூகவியல் பாடத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்று ஒரு அற்புதமான வகுப்பிற்கு நீங்கள் அனைவரும் தயாராக உள்ளீர்கள் என்று நம்புகிறேன். கடந்த வகுப்பில் ஒரு போர் வீரர் குடும்பம் நிறுவிய விஜயநகர சாம்ராஜ்யத்தை பற்றி அறிந்தோம். ஹைதராபாத்தின் நிறுவனர்களான கோல்கொண்டாவின் குதுப் ஷாஹிகளை பற்றி பாருங்கள். ஆயிரத்தி 512 முதல் 1687 வரை கோல்கொண்டாவின் குதுப் ஷாஹி வம்சத்தை எவ்வாறு நிறுவினார் என்பதை ஆராய்வோம். முக்கிய தலைப்புக்கு செல்வதற்கு முன் அதை பார்ப்போம். முக்கிய வார்த்தைகள்: வணிக வண்டிகளின் தொகுதிகள், ஆபத்தான பகுதிகளில் நீண்ட பயணத்தில் ஒன்றாக பயணம் செய்வது, கட்டிடக்கலை, வடிவமைப்பு மற்றும் கட்டிடத்தின் கலை மற்றும் நுட்பம், உழவர் குலம், குறைந்த சமூக அந்தஸ்துள்ள ஒரு ஏழை விவசாய தொழிலாளி, கருத்து வரைபடம். கோல்கொண்டாவின் குதுப் ஷாஹிகள் 1512 முதல் 1687. கடந்த அத்தியாயத்தில் தெலுங்கானா பகுதியில் உள்ள காக்கத்திய சாம்ராஜ்யம் பற்றி அறிந்து கொண்டோம். 11ஆம் நூற்றாண்டில் ஹைதராபாத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டையை காக்கத்தியர்கள் கட்டினார்கள். அதன் வீழ்ச்சிக்கு பிறகு சில நாயக்கர்கள் தங்கள் ராஜ்யங்களை நிறுவினர். இதில் ரச்சகொண்டா மற்றும் தேவரகொண்டாவின் சக்தி வாய்ந்த வேலம்மா அரசுகள் அடங்கும். இந்த ராஜ்யங்கள் விஜயநகர பேரரசுகள் மற்றும் பஹாமனி மன்னர்களின் அதிகாரத்தை சவால் செய்தன. 1512 குலி குதுப் ஷா சுதந்திரத்தை அறிவித்து கோல்கொண்டாவின் குதுப் ஷாஹி வம்சத்தை நிறுவினார். பல்வேறு பகுதிகளில் கோட்டைகளை கைப்பற்றி ஆட்சியை விரிவுபடுத்தினார். கோல்கொண்டா மாநிலத்தின் முக்கிய பகுதி தெலுங்கானாவாகும். மேலும் அவரது வாரிசுகள் 1687 வரை ஆட்சி செய்தனர். பக்மனி ராஜ்யத்தின் சுல்தான்கள் அரேபியா மற்றும் ஈரானை சேர்ந்தவர்கள். சுல்தான் இப்ராஹிம் குதுப் ஷாவின் ஆட்சியின் போது அவர் தெலுங்கு இலக்கியம், பிராமணர்கள் மற்றும் கோயில்களை ஆதரித்தார். மேலும் காக்கத்திய மன்னர்களைப் போலவே நீர்ப்பாசன திட்டங்களிலும் பணியாற்றினார். సింగనాచార్యుడు, అత్తంగి గంగధరుడు, కందుకూరు ருத்ரகவி, பொன்னகந்தி தெலகனார்யா போன்ற கவிஞர்கள் இவரால் ஆதரிக்கப்பட்டு அவரை மல்கிபா ராமர் என்றும் குறிப்பிடுகின்றனர். அவர் காக்கத்திய போர்வீர ஆதரவாளர்களின் வம்சாவளியை சேர்ந்த, குறிப்பாக பிரதாபருத்ராவுக்கு சேவை செய்த பல நாயக்க தலைவர்களுக்கு விவசாயத்தில் சுயாட்சி மற்றும் முக்கிய கோட்டைகளின் கட்டுப்பாட்டை கொடுத்தார். குதுப் ஷாஹி தலைவர்கள் அந்த பகுதியில் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை கண்டறிந்து தெலுங்கானாவின் முக்கிய பகுதியில் விவசாயத்தை விரிவுபடுத்த
காகதிய நீர்ப்பாசன முறையை தொடர்ந்து பயன்படுத்த தேர்ந்தெடுத்தார். அவர்கள் 1562 இப்ராஹிம் குதுப் ஷாவின் ஆட்சியின் கீழ் தலைநகரான கோல்கொண்டாவின் ஹுசைன் சாகர் ஏரியை கட்டினார்கள். அதை சூஃபி துறவி ஹஷ்ரத் ஹுசைன் ஷா வாலியின் உதவிக்காக அர்ப்பணித்தனர். ஹைதராபாத்தின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் மூசி நதிக்கு தொடர்ச்சியான நீர் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக அவர்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏரியை உருவாக்கினர். இப்ராஹிம் பட்டினத்தில் மற்றொரு ஏரி கட்டப்பட்டது. மேலும் மூசி ஆற்றின் குறுக்கே புரானா புல் பாலம் கட்டப்பட்டது. இப்ராஹிமின் மகன் முகமது குலி ஹைதராபாத் நகரத்தை உருவாக்கி கட்டமைக்கும் பொறுப்பில் இருந்த ஒரு அற்புதமான சிந்தனையாளர். குலி குதுப் ஷாவின் பிரதம மந்திரி மீர் மோமின் அஷ்த்ராபாடி ஹைதராபாத் நகரத்தை வடிவமைத்து சார்மினார் மற்றும் புதிய தலைநகரை திட்டமிடுவதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தார். முகமது குலி குதுப் ஷா மக்கா மசூதி மற்றும் ஜமா மசூதியை மத்திய வளைவுக்காக மக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மண்ணிலிருந்து செங்கற்களை பயன்படுத்தி கட்டினார். இது மக்காவின் பெரிய மசூதியின் மாதிரியை உருவாக்கி மசூதிக்கு அதன் பெயரை கொடுத்தது. மசூதியில் முகமது நபியின் முடி உள்ளது மற்றும் குலி குதுப் ஷா என்ற கவிஞரால் கட்டப்பட்டது. இவர் ஹைதராபாத்தில் உள்ள முக்கிய சின்னமான சார்மினார், டெக்கானி உருதுவின் வளர்ச்சிக்கு பங்களித்தார். முகமது குலி குதுப் ஷாவின் மகள் ஹயாத் பக்ஷி பேகம் ஹைதராபாத் அருகே ஹயாத் பக்ஷி மசூதியை கட்டினார். அவள் மா ஷாஹேபா என்று அழைக்கப்பட்டாள். மாஷா தொட்டி என்பது மா ஷாஹேபா தொட்டியின் மாறுபாடாகும். அப்துல்லா குதுப் ஷா கவிதை மற்றும் இசையை நேசித்தார். க்ஷேத்ரய்யாவை தனது நீதிமன்றத்திற்கு அழைத்தார். குதுப் ஷாஹி வம்சத்தின் பிரபலமான இறுதி ஆட்சியாளராக அபுல் ஹசன் தானாஷா இருந்தார். அவர் கஞ்சர்ல கோபண்ணாவை பல்வாஞ்சா மாவட்டத்தின் தாசில்தாராக நியமித்தார். பத்ராச்சலத்தில் ராமர் கோயில் கட்ட பொது பணத்தை பயன்படுத்தியதற்காகவும் ராமர், சீதை, லட்சுமணன் சிலைகளுக்கு நகைகள் வாங்கியதாகவும் கோபண்ணா சிக்கலில் சிக்கினார். தனீஷா கோபண்ணா என்ற ராமதாசு பொது நிதியை திசை திருப்பியதாக கண்டறிந்து அவரை சிறையில் அடைத்து பின்னர் உண்மையை உணர்ந்த பிறகு அவரை விடுவித்தார். குதுப் ஷாஹி காலத்தில் கோல்கொண்டா அதன் வைரங்களுக்கு புகழ் பெற்றது மற்றும் தென்கிழக்கு ஆசியா, சீனா, பெர்ஷியா
அரேபியா மற்றும் ஐரோப்பியா போன்ற பகுதிகளுடன் வர்த்தகத்திற்கான முக்கிய துறைமுகமாக மச்சிலிப்பட்டினம் உருவானது. உலகெங்கிலும் இருந்து பொருட்கள், தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவற்றை கொண்டு கடற்கரையிலிருந்து கோல்கொண்டாவுக்கு வணிக வண்டிகளின் தொகுதிகளில் பயணம் செய்தனர். ஹைதராபாத்தில் கோல்கொண்டா கோட்டைக்கு அருகில் உள்ளன. இப்ராஹிம் பாக் குதுப் ஷாஹி ஆட்சியாளர்களின் கல்லறைகள். இது பாரசீக மற்றும் இந்து கட்டடக்கலையின் இணைவை காட்டுகிறது. முகலாய பேரரசை பற்றி பார்ப்போம். முகலாய பேரரசர் ஷாஜகான் குதுப் ஷாஹி கல்லறைகளின் கட்டிடக்கலையால் ஈர்க்கப்பட்டார் மற்றும் தாஜ்மஹாலை வெள்ளை மார்பிள் கொண்டு கட்டினார். கல்லறைகள் சிக்கலான செதுக்கப்பட்ட கற்கள் கொண்ட கட்டமைப்புகள் மற்றும் நிலப்பரப்பு தோட்டங்களால் சூழப்பட்டுள்ளது. இப்ராஹிம் குதுப் ஷாவின் காலத்திலிருந்தே முகலாயர்கள் இந்த பணக்கார ராஜ்யத்தை கைப்பற்ற விரும்பினர். 1687 கோல்கொண்டா கோட்டையை அவுரங்கசீப் கைப்பற்றிய போது அவர்கள் அதை செய்தனர். குதுப் ஷாஹிகளின் உள்ளடக்கிய கொள்கையை முகலாயர்கள் பின்பற்றவில்லை. உள்ளூர் மக்களை அதிகார பதவிகளிலிருந்து அகற்றி வெளியிலிருந்து அதிகமான மக்களை கொண்டு வந்தனர். அவர்கள் இந்த பகுதியிலிருந்து முடிந்தவரை பணம் சம்பாதிக்க விரும்பினர் மற்றும் வருவாய் ஒப்பந்தங்களை பயன்படுத்த முடிவு செய்தனர். ஒரு பகுதியிலிருந்து பணம் வசூலிக்கும் உரிமையை அதிக பணம் வழங்கிய நபருக்கு அரசாங்கம் விற்றது. இவர்கள் பொதுவாக உள்ளூரில் அதிகாரம் மிக்கவர்கள் அல்லது அதிகபட்ச வருமானத்திற்காக விவசாயிகள் மற்றும் கைவினைஞர்களை ஒடுக்கும் கந்துவட்டிக்காரர்கள். இது பஞ்சம், இடம்பெயர்வு மற்றும் மக்கள் தொகை குறைப்பு உட்பட பரவலான துயரத்தை ஏற்படுத்தியது. முடிவு: கோல்கொண்டாவின் குதுப் ஷாஹி வம்சத்தை பற்றி அறிந்து கொண்டோம். தெலுங்கு இலக்கியம் பிராமணர்கள், கோவில்கள் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்களை ஆதரித்தவர். குலி குதுப் ஷாவின் பிரதம மந்திரி மிர் முமின் அஸ்தராபாடி ஹைதராபாத் நகரத்தை வடிவமைத்தார். குதுப் ஷாஹி வம்சத்தின் பிரபலமான இறுதி ஆட்சியாளராக அபுல் ஹசன் தானா ஷா இருந்தார். அவருக்கு பிறகு முகலாயர்கள் குதுப் ஷாவின் வம்சத்தின் பணக்கார ராஜ்யத்தை கைப்பற்ற விரும்பினர். வரும் அத்தியாயத்தில் முகலாய சாம்ராஜ்யத்தை பற்றி சுருக்கமாக விவாதிப்போம். பார்த்ததற்கு நன்றி. மேலும் உள்ளடக்கத்திற்கு கற்றல் காணொளியை பார்க்கவும்.